ध्यानं चक्राकारं महत्तेजः तन्मध्ये परमेश्वरी जगन्माता जीवधात्री नारायणी परमेश्वरी व्यूहतेजोमयी ब्रह्मानन्दिनी हरिसुन्दरी. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். இன்றைய வீடியோவை நாம் பார்க்குறது ஒரு அழகான காட்சிகள். கொல்லிமலை அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு கொல்லிமலைக்கு அடிவாரம் எங்கே இருக்குதுன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவ்வளோ படர்ந்த காடுகள், வனக்காடுகளாக இருக்குதுங்க. ஏகப்பட்ட மூலிகையும் ஏகப்பட்ட சித்தர்களுடைய குகைகளும் இங்கே தாங்க அழகாக அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது கொல்லிமலையோடைய பாதைகள். 71 கொண்டை ஊசி வளைவு உள்ள கொல்லிமலையோடைய அழகான பாதைகள். இந்த பாதைகளில் கடந்து போகும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாகவும் இருந்ததுங்க. மேலே போக போக சிலுசிலுப்புகள் குளிர்ச்சிகள் அதிகமாகவே இருந்ததுங்க. மூலிகை காற்றுகளும் அங்கே வீசும் காற்றுகள் மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. அங்கே வரக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகமாகவே டூ வீலரில் பயணத்தை கடந்து போகிறாங்க. டூ வீலரில் போகும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாங்களும் டூ வீலரில் தான் டீமோடு போயிருந்தோம். டூ வீலரில் போகும்பொழுது அந்த காற்று விசிற அந்த குளிர்ச்சி பகுதி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுங்க மனசுக்கு. ஏகப்பட்ட மக்கள்கள் இந்த கொல்லிமலையோடைய இயற்கையை ரசிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான மக்கள்கள், ஏன் நம்ம இந்தியா மக்கள் மட்டும்தான் கிடையாது, வெளியூர் மக்கள்லாம் நிறைய பேர் வராங்க. ஆந்திரா, கர்நாடகா இப்படி நிறைய பேர்கள். அது மட்டும் கிடையாதுங்க, வெளிநாட்டு மக்களும் ஏகப்பட்ட பேர்கள் இந்த கொல்லிமலையை ரசிக்கிறதுக்காக, இந்த கொல்லிமலையில் இருக்கும் இறைவனை தரிசிக்கிறதுக்காக தான் அத்தனை மக்களும் இந்த கொல்லிமலையை தேடி வராங்க. கொல்லிமலைக்கு வந்துட்டு போனாலே மனநோய்கள் குணமாகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மூலிகையெல்லாம் இந்த பூமியில் நிறைஞ்சு போயிருக்கிறதாவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை பலனும் அனுபவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஏகப்பட்ட சித்தர்களுடைய குகைகளும் இங்கே இருக்குதுங்க. 18 சித்தர்களுடைய அமைப்புகளும் காட்சிகளும் இந்த கொல்லிமலையை இதுவரைக்கும் ஆண்டு வரதாகவும் சொல்கிறாங்க. காத்தா போகிறதாகவும் கண்ணுக்கு மறைஞ்சு போகிறதாகவும் உணர்றதாகவும் பல மக்கள்கள் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதை யாருக்காவது நமக்கு அந்த கொடுப்பனை வருமோ கிடைக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் டூ வீலர்லையும் ட்ராவல்ஸ் எடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட பேர்கள் இந்த கொல்லிமலையை ரசிக்கிறதுக்காகவே சந்தோஷமாகவும் வராங்க. அங்கேருந்து வரும் பொழுதும் சந்தோஷத்தோட மன நிம்மதியோட அவங்களுடைய கவலையெல்லாம் மெய் மறந்துட்டு இந்த கொல்லிமலையோடைய ரசனைகளை ரசிக்கிறதே ஒரு இன்பமே இன்பங்க, ஒரு சந்தோஷமே சந்தோஷம். நாங்கள் மட்டும் பார்த்தா போதாதுங்க, நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக இந்த கொல்லிமலையோடைய இயற்கையோடைய ரசனைகளை நீங்களும் ரசித்து பலனடையணும் அப்படிங்கிறது விஎம் யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த சேனலில் வீடியோவை முழுமையாக பார்த்து ரசிங்க. மற்றவங்களுக்கும் இந்த லிங்க்கை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஐயா இந்த ஆகாய கங்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் வயதானவங்களாம் போக முடியுமா, இள வயசு உள்ளவங்களாம் போக முடியுமா, கடுமையான பாதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படிங்கிறத அந்த வீடியோ எடுத்து எங்களுக்கு கண்கொள்ளாக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்காகத்தான் இந்த ஆகாய கங்கை வீடியோவை முழுமையாக எடுத்துருக்கிறோம். அது போகும் பாதைகள், செல்லும் பாதைகள், அது எவ்வளோ கடுமையான பாதைகள் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கையில் எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கில் கீழே இறங்கி அந்த ஆகாய கங்கை அருவியை நாம் ரசிக்க முடியும் அப்படிங்கிறத முழுமையாக படிப்படியாக நாங்கள் வீடியோவை நிதானமாகவும் எடுத்துருக்கிறோம். 1200 படி 100 படின்னு சொல்கிறாங்க. அது எத்தனை படிகள், 1000க்கு மேலே தான் இருக்குது. இருந்தாலும் 1000 படிங்கிறது தரையில் போகிற படிகள் வேறு, நெத்து குத்தலாக
இறங்கி ஏறது ரொம்ப கடுமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காகத்தான் அந்த படிகளை வந்து இறங்கி ஏற முடியுமா அப்படிங்கிறத நல்ல தெளிவாகவே நாங்கள் வீடியோ எடுத்துக்கோம். இப்போ பாருங்கள், ஆகாய கங்கைக்கு போகக்கூடிய இது தாங்க பள்ளத்தாக்கு படிகள். இந்த படியில் அப்படியே இறங்கி கடந்து போகும் பொழுது ரொம்ப நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் போயிடுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பள்ளத்தாக்கில் நம்ம இறங்கி போகிறது நமக்கு ஒரு சிரமமும் கிடையாது. நம்ம போய் ஆகாய கங்கையை பார்த்து ரசிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. வயதானவங்களும் யார் வேணாலும் போய் நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் அந்த ஆகாய கங்கையை பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் மேலே ஏறவுங்க பார்த்தீங்களா, அப்போ தான் தென்னை மரத்துலேயும் பனை மரத்துலேயும் மேலே ஏற மாதிரி கஷ்டமான கஷ்டம். அது ஏறி வர்றது ரொம்ப செங்குத்தாகவே இருக்கும். தயவு செய்து வயதானவங்க, இந்த குழந்தைகள்லாம் வந்து தயவு செய்து தவிர்த்துடுங்க. நீங்கள் வயசு உள்ள பசங்களோ இளமை உள்ளவங்க மட்டுமே அந்த ஆகாய கங்கை அருவியை போய் நாம் கண்டிப்பாக ரசிக்கலாம். நிறையா பேர் பாருங்கள், இதில் நாங்கள் வீடியோவை ஷூட் பண்ணி போக இள வயசு பையன் துள்ளி குதித்து ஓடுறான். ஆனால் மேலே வரும்பொழுது கடுமையாகத்தான் இருந்தது. ரொம்ப நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். நிறையா பேர் பாருங்கள் வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க. மேலே ஏற முடியாத அப்படியே நடுவுலேயே கம்பி கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்பி பிடிச்சிட்டு மெதுவாக நிதானமாக தான் ஏறி வரணுங்க. இது கொஞ்சம் தூரம் படிகள் கடந்து கீழே போன உடனே இந்த வாட்டர் பாட்டிலு எல்லாமே வச்சுருக்குறாங்க. குளிர்ச்சியான எல்லாமே வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் வச்சுருக்குறாங்க, மோர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி குடிக்கிறோன்னு நம்ம குடிச்சிட்டு தேவையான பொருளை வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கீழே இருந்து படிகளை கடந்து அப்படியே சல்லுன்னு கீழே போய்கிட்டே இருக்கலாங்க. ஆனால் போக ரொம்ப பள்ளத்தாக்குங்க. ரொம்ப கஷ்டம்னாலும் கஷ்டம். அப்படி ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு மலை பிரதேசத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி இறங்கி ஏறினதாகவே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இதோட பள்ளத்தாக்கெல்லாம் எங்கேயாவது இருக்காங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. கமான் வந்து நாங்கள் ஆஃப் பண்ணிவிடுவோம். கமான் ஏன்னா தேவையில்லாத கால் பண்ணி நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து கேட்குற இன்பங்கத்தோட கமானில் வந்து தேவையில்லாத மெசேஜுகளாக வரும். அப்படிங்கிறதுனால நாங்கள் கமான் ஒரு வீடியோ கூட ஆன் பண்ணுறதே இல்லை. நீங்கள் தயவுசெய்து யாருமே கமான் பண்ணலான்னு நினைக்காதீங்க. கான்டாக்ட் நம்பர் இதில் வந்து ஸ்க்ரீனில் கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கஸில் கூட கொடுப்பேன். கால் பண்ணி பேசுங்க. இந்த கொல்லிமலையை வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு கால் பண்ணி பேசலாம். நாங்கள் கட்டாயம் உங்களை கூட்டிகிட்டு போய் சுற்றுலா மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் முழு விருப்பத்தோடு இருந்தால் கண்டிப்பாக கூட்டி போய் காட்ட எங்களுக்கு முழு சம்மதம். அது மட்டும் பாருங்கள், அப்படி எவ்வளோ பள்ளத்தாக்கு போகுதுன்னு பாருங்கள். பார்க்க முடியாதவங்களாம் கண்டிப்பாக வந்து ஆகாய கங்கை அருவியோடைய பள்ளத்தாக்கு படியோடைய பள்ளங்கள் எவ்வளோ பள்ளங்கள் இருக்குங்கிறத கண்டிப்பாக நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துப்போம். வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம இறங்கலாம், நம்ம போகலாம், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மனதைரியம் இருந்தால் மட்டுமே இந்த ஆகாய கங்கை அருவியை கண்டிப்பாக போய் ரசிச்சுட்டு வாங்க. அது வயசானவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. உடல் எடைகள் அதிகமாக இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டம். அல்லது 60 கிலோ 70 கிலோ வெயிட்டோடு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வெயிட் உள்ளவங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டு கூட வந்துடலாம். அதுக்கு மேலே 100 கிலோ 110 கிலோ சில பேரெல்லாம் இருக்கிறாங்க வெயிட்டோட. அவங்களாம் தயவு செய்து இந்த கனவுகளாக இதை வந்து ஆசைப்படாதீங்க. முடியாத ஒரு விஷயம். ஆனால் இதையெல்லாம் கடந்து போயிட்டாலும் அந்த ஆகாய கங்கை அருவிங்கிறது ஆகாயத்தில் இருந்து ஊற்றுறதாக ஒரு நம்மளுடைய உள் உணர்வுகள் சொல்லும். அந்த மாதிரி மனசுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. இப்படி வந்து இந்த ஆகாய கங்கை அருவி எப்படி உருவாச்சு அப்படின்னு அங்கே சில மக்கள்கிட்ட விசாரித்து பார்க்கும் பொழுதும், அங்கே சில வந்து இறைவனுடைய வழிபாடு முறையில் இருக்கிறவங்கக்கிட்ட சில பேர்கிட்ட விசாரித்து பார்க்கும் பொழுதும் சில கேள்விகளையும் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இது என்னுடைய முடிவு கிடையாது, என்னுடைய நிரந்தர பேச்சு கிடையாது. அவங்கக்கிட்ட விசாரித்ததில் தான் நான் சொல்கிறேன். பாதி தடம் நீங்கள் வந்து பாதி படிகளை இறங்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஆகாய கங்கை அடுத்தது நம்ம மீண்டும் கடந்து போகலாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ நின்று பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு எல்லா ஒரு கொல்லிமலைக்குள் உண்டான எவ்வளோ பள்ளத்தாக்குங்கிறது அவ்வளோ அழகாக எல்லாமே தெரியுங்க. இதில் போகிறவங்க எல்லாருமே இள வயசு ஜோடியாக தான் போகிறாங்க. ஆண் பெண் அப்படிங்கும் பொழுது இள வயசு பொண்ணுங்க பசங்க இந்த மாதிரி தான் ஜோடியாக போகிறவங்க இருக்காங்க. பசங்க தனிப்பட்ட முறையில் போகிறவங்க இருக்காங்க. இந்த கோட்ரஸ் மாதிரி இருக்கிற இந்த இடத்துக்குள்ள உள்ள ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு கண்ணுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு காட்சிகள்ங்க. எல்லா மலைகளும் எல்லா தாவரங்களும் எல்லா மூலிகையும் கீழே ஓடக்கூடிய அருவி முதல்ல எல்லாமே இங்கேருந்து பார்த்து ரசிக்கலாம். குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு கீழே வந்து அப்படியே கீழே இறங்கணுங்க. கீழே பாருங்கள் படிகள் தெரியுது. அப்படியே வளைஞ்சு நம்ம எப்படி 71 கொண்டை ஊசி வளைவாக வளைஞ்சி பாதைகளை கடந்து நம்ம கொல்லிமலையை நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அதை போல தான் இந்த ஆகாய கங்கைக்கு போகக்கூடிய படிகளும் அப்படி தான் இருக்கும். வளைஞ்சு கீழே இறங்குங்க. இறங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. சத்தியமாக சொல்கிறேன். இறங்கி போய் அந்த ஆகாய கங்கையை அருவியை ரசிக்கிறது ரொம்ப கொடுப்பனை தான். அது யாருமே மறுக்கவே முடியாது. ஆனால் மீண்டும் மேலே ஏறி வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சிவன் தான் கையெடுக்கணும். அந்த அளவுக்கு கடுமையான விஷயங்கள். பாருங்கள் எப்படி பள்ளத்தாக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அப்படி படிகள் வளைஞ்சு போகுங்க. இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே காட்டியிருப்பேன். எல்லாமே பூரா கிளியராக வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இந்த ஆகாய கங்கை அப்படிங்கிறது அரப்புலீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த ஆகாய கங்கை அருவிங்கிறது பக்கத்துலேயே இருக்குது. டோக்கன் கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா கட்டணங்க. 30 ரூபா கட்டணம் வாங்கிக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு கீழே இறங்கி போய்கிட்டே இருக்கணும். இதில் பாருங்கள், நான் தான் போகிறேன். நான் போக இது எல்லாம் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தேங்க. அப்படி ஒரு அற்புதமான காட்சிகள் தான். இதெல்லாம் ரொம்ப சிக்கல் பகுதி. பாருங்கள், படிகள் வளைஞ்சு கீழே இறங்கிக்கிட்டே போகணுங்க. சரிங்க, இது அங்கே பாருங்கள், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏறாரு. அவர் ஏறும் பொழுது பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் இருந்தது. அவர் மட்டும் கிடையாது, நிறையா பேர்கள் அப்படி அந்த மாதிரி தான் வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறுறாங்க. ஆனால் அருவிக்கு போன உடனே அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், நிம்மதி தாங்க கொடுத்தது. சரி, இந்த ஆகாய கங்கை அருவி எப்படி உருவாகுச்சு அப்படின்னு சில பேர்கள் சில கேள்விகள் எங்கிட்ட நாங்கள் கேட்டதில் எங்ககிட்ட கொடுத்த பதில்களை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அந்த ஆகாய கங்கை அப்படிங்கிறது எதனால் உருவாகுச்சு அப்படின்னா, சிவனுடைய சடாமுடியில் இருந்து தான் வந்து ஒரு கங்கை வர்ற மாதிரி ஒரு நிறையா போஸ்ட்டுகளை வரும். நீங்கள் நிறைய சிவனுடைய போஸ்ட்டுகள் வந்து பார்த்துருப்பீங்க. சடாமுடியிலிருந்து ஒரு கங்கை வந்து ஊற்றுற மாதிரி காட்சி கொடுத்துருப்பாரு. அந்த கங்கை தான் இந்த ஆகாய கங்கை அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. சிவனுடைய சடாமுடியிலிருந்து ஊற்றுறதுனால தான் இந்த ஆகாய கங்கை எங்கேருந்து உருவாகுச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும். ஏன்னா சிவனுடைய விஷயத்தை வந்து யாராலையும் முழுமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய மனுஷங்க இது வரைக்கும் யாருமே கிடையாது. அதனால் சிவனுடைய சடாமுடியில் இருந்து ஊற்றுற காரணத்தினால தான் அதுக்கு வந்து ஆகாய கங்கை அப்படின்னு வந்தது. அந்த ஆகாயத்திலேருந்து ஊற்றுறது போலவே காட்சி கொடுப்போங்க. ஆனால் இப்போ வந்து வெய்ய காலமாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருந்தது. அதுவும் மழைக்காலத்தெல்லாம் போய் ஆகாய கங்கையில் போய் தண்ணி ஊற்றுறதுனா ரொம்ப கஷ்டங்க. அப்படி ஒரு ரொம்ப தண்ணி அதிகமாக வந்து அதில் வந்து ஊற்றுங்க. அனைத்து வகையான மூலிகையும் ஆயிரக்கணக்கான மூலிகையுடைய வேரில் இருந்தும் ஊறி தான் அந்த தண்ணி உருவாகி அந்த நீரோட்டமாக வந்து ஆகாயத்திலிருந்து ஊற்றுறதாக சொல்கிறாங்க. அந்த ஆகாய கங்கையில் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரியாயிடும் அப்படிங்கிறதும் ஒரு வரலாறாக சொல்கிறாங்க. இது வந்து என்னுடைய கற்பனையாக சொல்லலை. நான் விசாரித்த ஒரு சில மக்கள்கிட்ட விசாரித்ததில் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய எல்லாருமே சில வார்த்தைகளை இப்படி சொல்லியிருந்தாங்க. அதை நான் முழுமையாக ஏற்றுக்க நான் விரும்புகிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவது போலவே இந்த ஆகாய கங்கையும்
அமைஞ்சிருக்குது, இந்த படிகளும் அமைஞ்சிருக்குதுங்க. அரப்பளீஸ்வரன் கோவிலுடைய ஒரு வரலாறு வந்து அடுத்த முறை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அரப்பளீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த படிகள் எல்லாம் கடந்து நம்ம போயாகணும் அப்படிங்கிறத மன நிம்மதியோடு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. சரி, நான் மட்டும் சந்தோஷப்பட்டால் போதாது, இந்த படியெல்லாம் கடந்து போனதுக்கு நிற்பாடு நீங்களும் பார்த்து ரொம்ப கண்குளிர சந்தோஷமாக நிம்மதியாக பார்த்து சந்தோஷம் அடைய வேணும் அப்படிங்கிறத அம்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த லிங்க்கை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்து இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்குதா அப்படிங்கிறது தெரியாதவங்க சில பேர் வந்துட்டு இருந்தாலும் மேலே விசாரிக்கும் பொழுதே சொல்லிடுவாங்க. இருந்தாலும் தெரியாதவங்க உள்ளே வந்துச்சு நம்ம தானே இறங்கிடலாம், ஏறிடலாம், மேலே வந்து படிகளை கடந்து மேலே வந்து வந்துடலாம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கவங்க சில பேர் வந்து இருப்பாங்க. ஆனால் கீழே இறங்கி ஏறினா தான் அதனுடைய வலிகளும் வருத்தமும் அப்போ தான் தெரியும். அதனால் வயசானவங்க தயவு செய்து உள்ளே வந்து நீங்கள் ஆகாய கங்கை அருவியை பார்த்து ரசிக்கணும், உள்ளே போய் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் அப்படின்னு தயவு செய்து யாருமே இது வந்து முடிவு எடுத்துடாதீங்க. வயசு உள்ள பசங்க, பொண்ணுங்க, எடைகள் குறைவாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து தாராளமாக இறங்கி ஏறி பார்த்துட்டு ரசிச்சுட்டு அந்த அருவியும் சந்தோஷமாக குளிச்சுட்டும் வரலாம். பல இடங்களில் வந்து பல பேர்கள் கேள்வி கேட்டாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்காகவே நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். கஷ்டப்பட்டு கீழே இறங்கிட்டு தான் அந்த படிகளுடைய பள்ளத்தாக்கு எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து நிறையா பேர் கால் பண்ணி கேட்டிங்க இல்லையா, அவங்களுக்காகவே இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். முழுமையாக பார்த்து கண்குளிர ரசிக்க வேணும் அப்படிங்கிறதான். இன்னும் சில நேரத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக அந்த ஆகாய கங்கையை வந்து நாம் ஜாயின் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்ம கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தாவே அந்த ஆகாய கங்கை வந்து நல்லாவே தெரியும். இங்கே பாருங்க, ஆகாய கங்கையோடைய அருவி தண்ணி ஊற்றுறதை நான் இப்போ பார்த்தாச்சு. நம்ம கிட்ட போய் பார்க்க போகிறோம். சரிங்களா, கிட்ட போன உடனே கீழே வந்து கொஞ்சம் கிட்ட போயிட்டோம்னா வந்து நமக்கு பாதைகள் வந்து ஒரு ஆற்றுக்குள்ளே கடந்து போகிற மாதிரி கல் பூரா நிறைய பெரிய பெரிய குண்டாங்களில் தான் கிடக்குது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக பார்த்து போங்க. கொஞ்சம் கால் ஸ்லீப் ஆகிடுச்சு அப்படின்னா மண்டை கூட உடஞ்சிடும், கால் வந்து கூட எலும்பு முறிவாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நிதானமாக காலை வச்சு அந்த ஆகாய கங்கையை போய் கண்டிப்பாக ரசிங்க. அது வந்து ரொம்ப வந்து ஒரு கொடுப்பனையான விஷயம். சரி நேர்களே, இப்போ இதை வந்து நம்ம ஆகாய கங்கையை கிட்ட நாடிட்டோம். இதை நீங்கள் முழுமையாக அந்த அருவியை பார்த்து ரசிக்கணும். நீங்களும் வந்து வீடியோவை தவறாமல் முழுமையாக பார்த்து ரசிங்க. சரி, இது வரைக்கும் நான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு டார்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ இந்த காணொலியை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.